கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நாம் இயேசுவே வாரும் என்று சொல்வோமா? வசனத்தை பார்ப்போம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். திருமணத்தில் மணவாட்டி அலங்காரம் பண்ணி தயாரான பின்புதான் மணவாளனை சந்திப்பாங்க. அதே மாதிரி மணவாளனான இயேசுவை பரிசுத்த அலங்காரத்தோடு மணவாட்டியாகிய நாம் சந்திக்க முடியும். நான் வாலிப வயதில் ஆண்டவரோடு மிகவும் நெருங்கி இருந்தேன். திருமணத்திற்கு பின் குடும்பம், குழந்தைகள், வேலை, குடும்ப சூழ்நிலைகள் என பல வேலை பலுவால் தினமும் ஜெபிக்க முடியாமல், பைபிள் வாசிக்க முடியாமல், கர்த்தரை விட்டு தூரமான ஒரு நிலை எனக்குள் இருந்தது. எங்கள் வீட்டில் வெளியே போகணும் என்றால் பீச் போவாங்க. அப்போ நான் ரொம்ப நடுங்கி பயப்படுவேன். காரணம், பீச்சில் சுனாமி வந்தால் நிச்சயம் ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத, மன்னிக்காத, மனக்கசப்பு நிறைந்த நான் நிச்சயம் பரலோகம் செல்ல முடியாது என்று சொல்லி அதனாலே பீச் செல்வதை தவிர்ப்பேன். அவ்வளவு நடுக்கம், அவ்வளவு பயம், அவ்வளவு வெட்கம். அதற்கப்புறம் கொரோனா காலத்தில் ஆண்டவரோடு இருந்த உறவை பல மடங்கு அதிகரித்து கொண்டேன். பிரேயர், பைபிள் வாசிப்பு என்று என்னை திருத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துகிறேன். இப்போ ஏசப்பா நீங்கள் வாங்க ஏசப்பா என்று சொல்கிற அளவுக்கு மனசில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, நான் எப்படி ஏசப்பா நீங்கள் வாங்க என்று சொல்லுவேன் என்ற மனநிலை நமக்குள்ள இருந்தால் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை முதலில் குடும்பத்திலிருந்து ஒருவர், பின்பு குடும்பம், பின்பு சபை என்று சொல்லி பரிசுத்த ஆவியும் இயேசுவின் மணவாட்டி என்று சபையாகிய நாமும் இயேசுவே வாரும் என்போம். இது கடைசி நாட்களில் நிச்சயம் நடக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வசனத்தின் மூலமாக இது நிறைவேறும். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மனநிலையை நம்மிடம் உண்டாக்குவார். ஏசப்பா, மணவாளனான உம்மை சந்திக்க தயார் நிலையில் உள்ள மணவாட்டியாக நாங்களும், எங்கள் குடும்பம், சபை என்று பெரும் கூட்டமாக ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இதை பார்த்து கேட்கிறவனும் வா என்று சொல்லும் நாளை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி, கனம், மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே. ஆமீன். அல்லேலூயா.